இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு மாதுளப்பழ செடி தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி நான் காட்டினப்ப நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, இனிமேல் எங்கள் வீட்டில் நிறைய பூ பூக்கும், ஆனால் வந்துட்டு காய் பிடிக்கும். இப்போ வந்து இதாக மட்டும் சொல்லிட்டு இதே மாதிரி தான் நிறைய பூ. இங்கே பாருங்கள், ஒரு இதில் எத்தனை பூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறையா பூ. இங்கே பாருங்கள், அப்படியே செடி சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பூவெல்லாம் நிறையா பிடிச்சி நிறையா காய்க்க வைக்கவங்க பாருங்கள். இதுக்குள்ளே இங்கே பாருங்கள். இப்போ இது வந்துட்டு இப்போ வந்து ஒரு காய் வரப்போதில்லை. இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும், காய் வர ஸ்டேஜுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இது மாதிரி இங்கே பாருங்கள், இந்த செடியிலாம் காஞ்சி இதுவுமே இது. ஆனால் இது மழை தான் பெஞ்சிகிட்ருக்கு, ஆனால் ஏன் இப்போயும் ஆகுதுன்ட்டு தான் தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு புதினா வந்து நட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் அது வருதான்னு பார்க்கணும். இன்றைக்கி தான் இதை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காமிச்ச தர்பூசணி இன்னுமே பெருசாக விடப்போம், இவ்வளோ ஒன்றாவே தான் இருக்குது அழகா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் பூத்திருக்க பூ கலர்ஸ் வாங்க. இது ஒரு கலர், நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, ஆனால் அந்த கலர்லாம் பூக்கல. இதில் எல்லோ இந்த பூத்துருக்கு பாருங்க, ஆனால் அது நேற்றே காஞ்சி போயிட்டுருக்கு. இதில் செம்மையாக பூக்கள் பயங்கரமாக. இப்படி ஃபுல்லாக அப்படியே வளர்ந்துருக்கும், கடன்னு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துச்சு. இதை வந்து என்னென்னா இப்போ இது வழியாக போய் எங்களோட இந்த கம்பி நான் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் மேலே ஏறி பண்ணல, மழை பெஞ்சிட்டே இருந்ததால் இனிமேல் பண்ணல. இது மேலே ஏற்றி விட்டு அப்படியே இந்த கம்பி வழியாக வந்து இப்போ இந்த கம்பி வழியாக வர மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு இனிமேல் தான் அதுக்கு பார்க்கணும். அங்கே தெரியறது வந்து நம்ம முருங்கை மரம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.